வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோஸ்ட்லி எல்லா கிட்ஸும் விரும்பி சாப்பிட்ற, அடிக்கடி வாங்கி தர சொல்லி கேட்குற மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ், அப்புறம் வேக வச்சது, ஃப்ரைடு மோமோ, ஷாலோ ஃப்ரை பண்ணதுன்னு நிறைய வந்துருச்சு. நானும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். முருங்கைக்கீரையில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் மட்டும் இல்லைங்க, இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்லேயே ஒரு ரெட் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யுகோவில் தாங்க இந்த மோமோவே ட்ரை பண்ணேன். ரெகுலராக செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பான். ஒரு 2-3 நாளாக ஊற்றாமல் எல்லா செடியும் வாட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த முருங்கைலாம் ரொம்ப வாட ஆரம்பிச்சிருச்சு. அதான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், நீ மறுபடியும் ஒழுங்காக தண்ணி ஊற்றினீன்னா ஒரு 2-3 நாளில் இலையெல்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த முருங்கை இலையை பறித்து உனக்கு மோமோ செஞ்சு தருவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவனுக்கு தண்ணி ஊற்றி அந்த டல்லாக அப்படி சொங்கி மாதிரி போன இலையெல்லாம் நல்லா மறுபடியும் பிரைட் ஆகிடுச்சு. சரி, சம்மரும் முடிய போது, வின்டருக்குள்ளே எல்லா இலையும் பறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். நல்லா நிறைய 4 கப்பு கிட்ட வந்துச்சு. பாதி கடையிறதுக்கும் அடைக்கும் போட்டுட்டு மீதி இருந்துச்சு. அவனு எப்போ மோமோ செஞ்சு தர போகிறான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அதில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க ட்ரை பண்ணது. ஃபஸ்ட்டு இந்த மோமோக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது ஊறுற நேரத்தில் அந்த ரெட் சட்னி செஞ்சுக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இல்லைனா ரெண்டையும் கலந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் 3/4 கப்பு கோதுமை மாவும் 1/4 கப்பு மைதா மாவும் எடுத்திருக்கேன். இந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி பால் கொஞ்சம் கூடவோ இல்லை அதிகமாகவோ தேவைப்படலாம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. அதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஈர துணியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். இது ஊறத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அந்த ரெட் சட்னியும் அப்புறம் மோமோவில் வைக்கிற அந்த ஃபில்லிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மோமோ சட்னிக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி நிறைய யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி போட போகிறேன். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தக்காளியை நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு பார்த்திங்கன்னா பெரிய பல்லாக இருந்தால் 12 பல் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 15 பல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு காஷ்மீரி ரெட் சில்லி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லியும் இதுவும் கலந்து யூஸ் பண்ணலாம். நான் வெறும் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயும் பூண்டையுமே இந்த தக்காளியோட சேர்த்து இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த பூண்டு மிளகாலாம் சாஃப்டாகி தக்காளியிலேருந்து தோல் இந்த மாதிரி உறிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இது கொதிக்க விட்டால் போதும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்த பிறகு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக எடுத்துட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ரஃப்பாக அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே வேக வச்சு அந்த மிளகாய் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சாச்சு. அடுத்தது லைட்டாக பூண்டு தாளித்து எண்ணெயில் இதை வதக்கி எடுத்தால் சட்னி ரெடி. வதக்கிறதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு லேசாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துருங்க. அரைச்சி விழுது சேர்த்து அந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கும் போது இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. டார்க் சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. சட்னி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நம்ம மோமோக்கு தேவையான சட்னி ரெடி. அடுத்தது நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் பன்னீரும் முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு துருவின பன்னீர் எடுத்துக்கோங்க. இல்லைனா க்ரம்பிள் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் கூட காரத்துக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஒரு 5-6 பல் பூண்டு, இஞ்சி அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு. அப்புறம் 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைங்க. இல்லைனா இடித்து கூட சேர்க்கலாம். ஆனால் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிடாதீங்க. இது கூடவே ஒரு கேப்சிகமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி சாப்பர் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் இடிச்சிங்கன்னா எப்படி ஒரு மாதிரி திப்பியாக வரும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இது கிடைக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பன்னீரோட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டிர் ஃப்ரை சாஸ்ன்னு கிடைக்கும், அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுற மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதை நான் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம பன்னீர் மோமோ ஃபில்லிங் ரெடிங்க. இப்போ இது கூட முருங்கைக்கீரையை வந்து நம்ம வதக்கிட்டு சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கீரை இல்லைன்னா நீங்கள் இது மட்டுமே மோமோக்கு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லேசாக வதக்கிட்டு அப்புறம் இந்த பன்னீரை சேர்த்து கலந்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எனக்கு என்னென்னா அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி சவுக்குன்னு இருக்குமோன்றதால நான் வதக்கிக்கிறேன். வதக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளித்து விட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முருங்கீரை அதோட சேர்த்துக்கோங்க. கீரை வந்து ஜஸ்ட் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாகி சுருண்டு வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த கீரைக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பன்னீரில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், இது வந்து கீரைக்கான உப்பு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes இந்த அளவுக்கு இது வதக்கினா போதும். இப்போ நம்ம பன்னீரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பன்னீரை வந்து கீரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம மோமோக்கு தேவையான முருங்கைக்கீரை பன்னீர் ஃபில்லிங் ரெடி. அவ்வளோதாங்க, மோமோ ஃபில்லிங் ரெடி. இப்போ இதை நம்ம மாவில் ஃபில் பண்ணிவிட்டு மோமோ மாதிரி செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பர் சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நல்லா ஒரு பெரிய சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். திரட்டும் போது கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி ட்ரை மாவு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக சப்பாத்தி மாதிரி திரட்டிடாதீங்க, சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கி கட்டரோ இல்லைனா வந்து டப்பா இருக்கும் இல்லையா, நல்ல ஷார்ப்பான டப்பா, அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக கூட ஊற்றிட்டு உங்கள் மோமோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை தேவையான அளவு வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து மோமோ மடிக்க வருதோ இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடித்து மோமோஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் முறையாக இப்போ தாங்க மோமோவே செய்கிறேன், அதனால் ஃபஸ்ட்டு மடிக்கிற அந்த மோமோ வந்து அவ்வளோவா ஒழுங்காலாம் வரலை. ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 செய்ய வந்து அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. பார்த்திங்களா, ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு, ரொம்ப ப்ரொஃபஷ்னலெலாம் வரல. நான் ஒரு 2-3 டிசைனெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதையும் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் தான். ஒரு 2-3 செஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்தது. இது இன்னொரு டிசைன், இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மடிக்கிறதுக்கு. இது இப்படியே விட்டுறலாம், இல்லைனா அந்த 2 எட்ஜையும் சேர்த்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக மடித்தது வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சு. பசஞ்ச எல்லாமாவே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணி மடித்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டீமரில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது மேலே மெல்டட் பட்டர் கொஞ்சம் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதே மாதிரி இட்லி குக்கர்லையோ இல்லை இட்லி வைக்கிற பாத்திரத்துலையோ வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்த பிறகு எப்படி வருமோ, ஒட்டி இருக்குமா எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக வந்திருந்ததுங்க. அவ்வளோதாங்க, மோமோ வீட்டிலே வந்து பன்னீர் முருங்கைக்கீரை வச்சு அட்டகாசமாக ஒரு டேஸ்ட்டில் வந்து மோமோ ட்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். என்ன ஸ்டஃப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே நான் கடைசியாக கொஞ்சோண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தூவிட்டு நறுக்கின கொத்தமல்லி தழையும் தூவி அந்த சட்னியோட சர்வ் பண்ணேன். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னும் இருக்கான்னு கேட்டு வேறு சாப்பிட்டாங்க.
நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இது வீட்டில் செய்கிறதுல வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம வெளி மாவு வைக்கிறோம் இல்லையா, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு, அது வெந்த பிறகு சாஃப்டாக இருக்குமா கடையில் வாங்குற மாதிரி, இல்லை ஹார்டாக இருக்குமான்னு இருந்துச்சு. ஆனால் வந்து சூப்பராக சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த மோமோவை குயிக்காக சிம்பிள் வெர்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஸ்டஃபிங் வந்து நீங்கள் இதே பன்னீர் முருங்கீரை வச்சும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சாட்டை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ரேப் பண்ணுறோம் இல்லையா, மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி திரட்டி, அதுக்கு பதிலாக அந்த ஸ்ப்ரிங் ரோல் ரேப்பர்ஸை யூஸ் பண்ணலாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ரைஸ் பேப்பர் தான். இது குக்கிங் டைமில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, இது குக்கே பண்ண தேவையில்ல. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக தின்னாக ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வார்ம் வாட்டரை ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் இது அப்படியே டிப் பண்ணி வச்சுருங்க. தண்ணியில் போட்டது இந்த மாதிரி சுருண்டு வரும், அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. அது நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஒரு 10லேருந்து 15 செகண்ட் விட்டுருங்க. அப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் கழித்து அது இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி பாருங்கள், அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிற மாதிரி வரும். அப்புறம் அதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. சுருக்கமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையால் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது நல்லா நார்மலாக ஆகிடும், ஃப்ளாட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ தேவையான அளவு வச்சு 4 பக்கமும் வந்து அதை மடித்து விட்டுருங்க. நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. வேறு குக்கிங்கே இதில் தேவையில்லை. அப்படியே வந்து இதை நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இது. ஆக்சுவலாக இந்த ஷீட்டை வந்து எப்படி குக் பண்ணணும், இல்லை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த பேக்கெட்லேயே இருந்துச்சு. நான் அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். இதுவும் வந்து கிட்டத்தட்ட மோமோ டேஸ்ட்டில் சூப்பராக தாங்க இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்சு பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிக்காமல் இதையும் வேக வச்சு அப்புறம் இதையும் கொஞ்சம் தவா ஃப்ரை பண்ணி பார்த்தேன். அது செம்ம ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக படித்து பார்த்தேன், இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி. நிஜமாலுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் சப்பாத்தி மாதிரி திரட்டி ஸ்டஃப் பண்ணி பண்ணுற மோமோக்கும் இதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது தான். என் பசங்களுக்கு ஆனால் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அது இதை விட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருந்தது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த பன்னீர் முருங்கை ஸ்டஃபிங்கும் சட்னியும் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.